எஸ்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி உட்பட எல்லாருமே கட்சி தொடைகள் உட்பட வந்து எழுப்புறாங்க. இது மூலமா சிறுபான்மையினரோட வாக்கு வந்து மதிப்பு பார்க்கறாங்க. எனக்கு புரியல. தமிழகம் மட்டும்தான் விதிவிலக்கா? இந்தியா முழுவதும் எஸ்ஐஆர் வருது, இந்தியா முழுவதும் நீட் இருக்கு, இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரின்னு ஒன்று இருக்கு, ஒன் நேஷன் ஒன் ஓட்டுனா இருக்கு. அப்படின்னா இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க? நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது. அப்போ நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்கு, கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது. இப்போ மட்டும் நீங்க ஏன் பயப்படுறீங்க? எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க. இதே பீகார்ல வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து ராகுல் காந்தி, இல்லைன்னா ராகுல் காந்தி வந்து மிக சிறந்த தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க. ஆனா இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பிடிக்காக தான் பிடிவாளர் தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்போ நல்லா இருக்கு. எப்போ வந்து நாட்டுக்கு சாதகமா இருக்கும், நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கும், அது மட்டும் எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, இல்ல எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க.